வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் மோடி என்ன செஞ்சாருன்னு தெரியாத அளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க திமுக அரசுனால. அதாவது எதுக்கு எடுத்தாலும் லேபிள் ஒட்டிக்கிறது. நான் கேட்கிறேன், பொதுவாக என்ன செஞ்சேன்னு கேட்கிறவங்க உயிரோட இருக்கிறானல்ல, அதுக்கு காரணமே மோடி தானே. கொரோனா காலகட்டத்தில் ஊசி போட்டு காப்பாத்தி விட்டது யார்? அத்தனை பேரையும் ஊசி போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஆள் பூரா அதுக்கப்புறம் லைன் கட்டி போய் ஊசி போடலையா? அந்த ஒரு காரணம் பார்த்தாதான் இன்னைக்கு இருந்து நீ கேள்வி கேட்கறிய, அதுக்கு காரணமே மோடி தானே. அதை மறுக்க முடியுமா? சரி, எத்தனை பேர் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்துச்சு? எத்தனை பேர் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க? வெறும் 500 ரூபாய் காசு மூலமா உங்களாம் அக்கௌண்ட் ரெடி விட்டு உங்களே பேங்க்ல ஒரு ஆளா சேர்க்கலையா? இது மட்டுமா? இன்னும் பாத்தீங்கன்னா வீடு, எத்தனை பேருக்கு வீடு கட்ட சொல்லி பணம் கொடுத்துருக்கு, அதை பூரா லேபிள் ஒட்டிக்கிட்டு மறைச்சிருக்கு இந்த திமுக அரசு. அது தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் மோடி என்ன செஞ்சாருன்னா அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காருல்ல. ஈழத்தமிழர்கள் கொன்னது யாரு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்ல. ஈழத்தமிழர் பிரச்சனையில பார்த்தா அங்க குண்டு ஒடிச்சிட்டு இருக்கும்போது இங்க முன்னால 2 ஏசி பின்னால 2 ஏழ்குள்ள போட்டு படுத்துட்டு இருந்துகிட்டு ஏதோ நாடகம் ஆடினாரு உண்ணாவிரதம்னு. இன்னைக்கு அங்க அந்த ஈழத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பூரா இன்னைக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குது யாரு? இதே மோடி தானே. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா என்ன செஞ்சாரு மோடி, என்ன செஞ்சாரு பேசுறீங்களே, கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுறீங்களா? இல்ல இது புரியாம வேணும்னே இந்த 200 ரூபாய் வாங்கணுங்கிறதுக்காக ஊபிஸ் மாதிரி பேசுறீங்களா? 200 ரூபாய் கிடைச்சா போதும், நம்ம எதை வேணாலும் பேசிக்கலாம்னு சொல்லி பேசுறீங்களா? நன்றி வேணும் முதல்ல. நன்றி கட்டத்தான் போச்சுன்னா தான் எல்லாமே போயிடும். உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு 200 ரூபா கொடுத்தா போதுமே. பொதுவாக அதான் நடந்துட்டு இருக்கிறீங்க, அதான் செய்யறீங்க. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. வந்தவனே பச்சிரா சமத்தாரில் வேலை நடக்கும் வராருலா. சிவா 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 போற்றி. என்னடா கருடன் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பச்சிராசனுக்கு சிவாய நம. சிவ 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 சிவ. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவ்வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம். கடன் வந்துட்டு போயிட்டார். சிவ சிவ.